சென்னை தலைமை செயலகத்தில் தொழில்துறையினருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், தகவல்களை வழங்கலாம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தொழில்துறையினருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். BMW, TVS, ஹட்சன் உள்ளிட்ட முன்னணி கார் உற்பத்தி தொழில் நிறுவனங்களுடன் தமிழக முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். புதிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தமிழகத்தில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் வாகன உற்பத்தி மையங்களை மீண்டும் தொடங்குவது குறித்தும் புதிய உற்பத்தி மையங்களை ஏற்படுத்துவது குறித்தும் என்ற ஆலோசனை கூட்டத்தில் விவாதிப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தொழில்துறையினரோடு நடைபெற்று வரும் இந்த ஆலோசனையில் மற்றொரு மிக முக்கியமான ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறார் முதலமைச்சர் என்ற அறிவிப்பு இப்போது வெளியாகி இருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக தற்போது என்ன நிலை உள்ளதோ அதே நிலையை தொடர வேண்டும் என முதல்வர் விஜய் அதிரடியான உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு முதல் ஆர்ப்பாட்டம் விவசாயிகளின் நலனுக்காக என்று கூறி அப்போது தாவேகா தலைவராக இருந்த விஜய் பரந்தூருக்கு நேரில் சென்று அந்த மக்களிடம் கலந்து ஆலோசனை நடத்தி ஒரு போராட்டத்தை நடத்தி அங்கு அந்த மக்களிடையே உரையாற்றவும் செய்தார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூர் விமான நிலைய திட்டம் நிறுத்தப்படும் என்ற வாக்குறுதியை அளித்தார். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் இப்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பரந்தூர் விமான நிலையத்தில் விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்காக தற்போது மேற்கொண்டு வர பணிகளில் அப்படியே இருக்க வேண்டும் என்றும் அதை மேற்கொண்டு அந்த பணிகளை தொடர வேண்டாம் என்றும் இந்த தொழில்துறையினரோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு ஆய்வு கூட்டத்தில் முதல்வர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ற உத்தரவு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் இப்போது என்ன நிலை உள்ளதோ அதே நிலைதான் நீடிக்க வேண்டும், புதிதாக எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை முதலமைச்சர் விஜய் பிறப்பித்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்ட விரிவாக்கம் தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு ஊர்கள், அதாவது பரந்தூர் உள்ளிட்ட பரந்தூரை சுற்றியுள்ள ஒரு 10-15 கிராமங்களில் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என அந்த கிராமத்து மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த தேர்தல் நேரத்திலும் கூட அதே தீர்மானத்தை கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றி பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளை விடுத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் பிறப்பித்துள்ள இந்த அதிரடி உத்தரவானது பரந்தூர் விமான நிலைய திட்ட பணிகளில் தற்போது உள்ள நிலையை நீடிக்க வேண்டும், புதிய பணிகள் மேற்கொள்ள தேவையில்லை என்றும் அது குறித்து ஆய்வு செய்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் முதலமைச்சர் விஜயின் உத்தரவோடு விரைவில் இந்த ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு வெளியாக இருக்கிறது. இது தவிர ஹட்சன் மற்றும் TVS, இது தவிர BMW உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனங்களோடு இணைந்து இந்த தொழில்துறையினரின் முக்கிய அதிகாரிகளோடு இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாகவும் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவது குறித்து தொழில்துறையினரோடு முதலமைச்சர் விஜய் இன்று மிக முக்கியமான ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாகவும் இன்று அந்த திட்ட பணிகளை அடுத்து தொடர்வதா அல்லது வேறு இடத்தில் மாற்று இடத்தில் விரிவாக்க திட்டம் மேற்கொள்ளப்படுவதா என்பது குறித்தும் இன்றே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்திலிருந்து பரந்தூரை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களின் விவசாய விளைநிலங்கள் மற்றும் அந்த கிராமத்தினரை வெளியேற்றுவதற்கான உத்தரவு ஆகியவை நிறுத்தி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பரந்தூரை தவிர்த்து அந்த விரிவாக்க பணிகள் வேறு பகுதியில் அதை ஒட்டிய இணையான மற்ற பகுதியில் அந்த விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பரந்தூர் விமான நிலைய திட்டப்பணிகள் தொடர்பாக இப்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் அந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வது தொடர்பான புதிய அறிவிப்பு விரைவில் அல்லது புதிய திட்டப்பணிகள் தொடர்பாக புதிய அறிவிப்பு இன்றே வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.